கைஸ் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து மாட்டு பொங்கல். ஸோ வந்துட்டு மாட்டு பொங்கல் அன்னைக்கு தான் நிறைய வீட்டில் வந்து நான்வெஜ் எல்லாமே எடுப்பாங்க. ஸோ நான்வெஜ் எடுத்து சமைச்சிட்டு நம்ம வந்து மாட்டு பொங்கல் செலிப்ரேஷனுக்காக இன்னைக்கு வந்து ஊரில் வந்து விளையாட்டு போட்டி. ஸோ நான் அதையும் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு இந்த வீடியோவில் வந்து எல்லாத்தையுமே ஆட் பண்ணுறேன். கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். பாய். ஹலோ கைஸ், இன்றைக்கி வந்து மாட்டு பொங்கல். ஸோ வந்து மார்னிங்கே எழுந்திரிச்சு மாட்டு பொங்கல் கோலம் போடுறதுக்கு என்ன போட்டனே தெரியலை. எல்லோரும் மாடு வரைஞ்சிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்மளும் மாடு வரைவோன்னு மாடு வரைஞ்சிருந்தேன். அப்புறமா வந்துட்டு எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் அண்ணி வீடு இருக்குது. அவங்களும் என் மாடை பாரு எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்கள வீடியோவே எடுத்துகிட்டு சூப்பராக வரைஞ்சிருந்தாங்க. அண்ணியும் பார்த்துட்டு நம்ம வீட்டு கோலம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மக்களே. அப்புறமா வந்துட்டு மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிட்டேன். பொங்கல் தான் ரெடி பண்ணேன், வெண்பொங்கல் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு வந்து சாம்பார் வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானு. சரின்னு சொல்லிட்டு சாம்பாரையும் ரெடி பண்ணி வச்சாச்சு. மார்னிங் வந்து பொங்கல் வித் சாம்பார் வச்சு சாப்பிட்டு முடிச்சிட்டோம். மதியம் வந்து நான்வெஜ் செய்யணும் அப்படிங்கிறதுனால அத்தை எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டாங்க. நம்ம வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா எல்லாமே வயிறை நல்லா நிரப்பிட்டு செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டது அப்புறமா தான் வேலையை ஸ்டார்ட் பண்ணோம். ஹஸ்பண்ட் வந்து வெங்காயம்லாம் உரிச்சாங்க. நான் மட்டனை வாஷ் பண்ணி வேக வைக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டேன். அப்புறமா வந்து ரத்தம் வாங்கிட்டு வந்தாங்க. அதையும் வாஷ் பண்ணி அத்தை தந்துட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து ரத்தம் தான் செஞ்சுருந்தேன். ரத்தத்தை நல்லா கிண்டி வச்சுட்டு அதுக்கப்புறமா குழம்பு ரெடி பண்ணுறதுக்காக எல்லாம் பண்ணி வச்சுருந்தேன். அப்படியே குழம்பு செய்யும்போது எல்லாம் காட்ட முடியாது. குழம்பு ரெடி பண்ணுறதுக்காக ஆனியன்லேருந்து எல்லாமே ரெடி பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி வச்சாச்சு. ஸோ வந்து குழம்பு செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு எல்லாமே. நான் எப்போவுமே நான்வெஜ் குழம்பு செய்கிறோம் அப்படின்னாலே அரைச்சி தான் செய்வேன். அதாவது தேங்காய் வந்து அரைச்சி செய்வேன். அப்போ தான் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டே நான் எல்லாமே அரைச்சி ரெடி பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டேன். அதுக்கப்புறமா வந்து ரெடி பண்ணி செய்யலான்னு சொல்லிட்டு. போதுமா? நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கறி குழம்பு வைக்கிறோம். ஆட்டுக்கறி குழம்பு கட் பண்ணி நெய்ச்சோறு செய்ய போகிறோம் மக்களே. நானே கட் பண்ணி. ஹாய் ஹலோ கைஸ், இன்னைக்கு வந்து என்ன லஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் வாங்க. இதில் வந்து என்ன ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீ ரைஸ். இப்போ தான் தம் போட்டு உடைக்கிறேன். பாருங்கள் அவ்வளோ அழகாக வந்திருக்கு அப்படின்ட்டு. இன்றைக்கி நம்ம வீட்டில் கீ ரைஸ் தான் செஞ்சுருக்கோம். அப்புறமா வந்து இதில் வந்து மட்டன் குழம்பு வச்சுருக்கோம். அப்படி என்னெல்லாம் மிதக்க பாருங்கள், சூப்பராக டேஸ்டியாக ஒரு மட்டன் குழம்பு வச்சுருக்கோம். சாப்பிட வாங்க மக்களே எல்லோரும். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு கீ ரைஸ்க்கு. அப்புறமா வந்துட்டு இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தயிர் பச்சடி தான் வச்சுருக்கேன் கீ ரைஸ்க்கு. இங்கே வந்து என்ன இருக்குன்னா ரத்தம், ஆட்டு ரத்தம். யாருக்கெல்லாம் பிடிக்குமோ கமெண்டில் சொல்லுங்கள் மக்களே. அப்புறம் வந்து ஃபைனல் என்ன பருப்பு பாயாசம் மக்களே. வெல்லம்லாம் போட்டிருக்கேன். வெல்லம் இன்னும் கரையெல்லாம் தான் கலர் ஒயிட்டாக தெரியுது. அவ்வளோதான் இன்றைக்கி வந்து லன்ச் மெனு. வாங்க சாப்பிடலாம். சாப்பாடு மெனு பார்க்கும்போதே தெரியும் அவ்வளோ மெனு ரெடி பண்ணியிருந்தோம். எல்லாமே நல்லபடியாக திருப்தியாக சாப்பிட்டுட்டு ஃபுல் கட்டிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறமா நம்ம ஊர் விளையாட்டு போட்டி பார்க்க தான் நாங்கள் கிளம்பிட்டோம். நான், பாப்பா, ஹஸ்பண்ட் 3 பேர் தான் போனோம். ஒரு 3 மணிக்காக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானு. சரின்னு சொல்லிவிட்டு நாங்கள் 3 பேர் தான் கிளம்பி போனோம். வேறு யாரும் வரல, அண்ணி யாரும் வரல. போகும்போதே பார்த்தீங்க அப்படின்னா ஒரே சவுண்டாக இருந்துச்சு. நம்ம போகும்போது உரியடி தான் நடந்துகிட்டு இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு உரியடி தான் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். ஒருத்தராக விளையாண்டுட்டு இருந்தாங்க. உங்கள் ஊர்லலாம் இந்த மாதிரி விளையாட்டு போட்டி நடந்துச்சா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஒருத்தரும் பானைக்கு பக்கத்தில் போய் மிஸ் ஆனாங்க. ஆனால் ஃபைனலாக ஒரு அண்ணா வந்து அடித்தாங்க. இந்த வீடியோ வந்து மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் யார் அடித்தாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரியும்.
ஒரு அடி வந்து ஒருத்தராக வந்துட்டே மிஸ் ஆகிட்டே இருந்தாங்க அப்படின்னு சொன்னேன். ஃபைனலாக அந்த அண்ணா வந்து டைரக்ஷன் கரெக்டாக வந்துகிட்டே இருந்தாங்க. ஐ திங்க் அடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி நானும் ஒரு கெஸ்ஸிங்கில் தான் இருந்தேன். பார்த்தா கடைசியில் அந்த அண்ணன் தான் அடித்தாங்க சக்ஸஸ்ஃபுல்லாக. அப்புறமா அது முடிச்சதுக்கப்புறம் கோலம் போட்டிக்காக எல்லாருமே கோலம் போடுறதுக்கு ரெடியாக வச்சுருந்தாங்க. ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்போ தான். அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு 30 மினிட்ஸில் முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல். டைமிங் வித்தின் டைமுக்குள்ளே முடிச்சிட்டாங்க. முடித்து ஒருத்தருமே அவங்களோட ப்ரெசன்டேஷனை வந்து காட்டியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. நானும் சும்மா பார்த்தேன் கோலத்தை. ஃபைனலாக 1 பை 1 பக்கத்தில் போய் பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. ஒரு கோலமே அவ்வளோ அழகாக வரைஞ்சிருந்தாங்க. ஒரு சிலர் வந்து ஃபினிஷிங் டச்சு முடிக்காமல் இருந்தாங்க. ஏன்னா 30 மினிட்ஸ்க்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு சொன்னதுனால அவங்களால வந்து ஒரு சிலரால் வந்து அந்த ஃபினிஷிங் டச்சை முடிக்க முடியல. அதனால் பாதியோடு வச்சுருந்தாங்க. ஆனால் ஓவராலாக பார்க்க ஒரு சில கோலம் சூப்பராக இருந்துச்சு. ஒரு சில கோலத்துக்கு ஒன்று மிஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு. என்னோடய கணிப்புப்படி எப்படி ஃபஸ்ட்டு கோலம் தான் வந்திருக்கும் அப்படின்னு நான் ஒரு கெஸ்ஸிங்கில் இருந்தேன். உங்களோட கெஸ்ஸிங் எப்படி இருந்துச்சுன்றத சொல்லுங்கள். அதுக்கப்புறமா என்ன கேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரும்பு உடைக்கிற, அதாவது கரும்பை வந்து கடித்து நம்ம வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். அதாவது அந்த தோல் எல்லாத்தையுமே எடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி தான் கேம் வச்சுருந்தாங்க. இதில் வந்து நம்ம தியா லைஃப் ஸ்டைல் அவங்க வந்திருந்தாங்க. அவங்க தான் பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் அவங்கள நல்லா ஃபோக்கஸ் பண்ணியிருப்பேன். நீ நல்லா பாருங்கள். செம்ம காமெடியாக இருந்துச்சு. அவ்வளோ ஸ்பீடில் கடிச்சாங்க எல்லாருமே. கரும்பு வந்து அவுட், அவ்வளவுதான். கரும்பு தட்டு, கரும்பு உடைஞ்சு அவுட்டு. இன்னொன்னு கரும்புல ஒரு சின்ன கருப்பு கூட இருக்கக்கூடாது. அப்புறம் உரிச்சிட்டோம் நாங்க என்ன அப்படின்னு சொல்லக்கூடாது. திருப்பி சொல்றேன், கரும்பு உரிக்கிறவங்களுக்கு காம்பவுண்ட்ல தங்க காசு கொடுக்குறாங்க. கரும்பு உரிக்கிறவங்க காம்பவுண்ட் தங்க காசு நம்ம டைரக்டர் கடம்பு முருகானந்தம் கொடுக்குறாரு. லலிதா தாச்சி கரும்பு உரிச்ச இடத்துல உரிச்சுக்கிட்டு இருக்கிய. கரும்புல ஒரு சின்ன புள்ளி கூட இருக்கக்கூடாது. கரும்புல ஒரு சின்ன புள்ளி கூட இருக்கக்கூடாது. கரும்புல ஒரு சின்ன புள்ளி கூட இருக்கக்கூடாது. அந்த கருப்பு இதே இருக்கக்கூடாது. அருமையான போட்டிப்பா. இதுல தெரியும் யாரு பல்லு விளக்கலைன்னு. பாரு அனிதா உரிச்சு முடிச்சிருச்சுடா. அமராதிக்கா இன்னும் நான் 2 நாள் ஆகுது. எதுக்கு தேவையில்லாத வேற உனக்கு அனிதா முடிச்சிருச்சா? தும்பி கேட்டு உரிச்சு தள்ளுடா. தம்பி கருப்பு புள்ளி இருந்தாலும் சரி, லேசா உடஞ்சாலும் சரி அவுட்டு. கரெக்டா ஒல்லி கருமா இருந்தாலும் சரி, எந்த கருமா சரி கரெக்டா சார்பா உரிச்சிடணும். சார்பா உரிச்சிடணும். சின்ன கருப்புள்ளி கூட இருக்க கூடாது. அது கருப்பு இருந்தாலும் சேப்பு கிடையாது, இருக்கக்கூடாது. பாப்பா ஃபர்ஸ்ட், ரெண்டாவது அனிதா. ஒரு வழியாக எல்லோரும் ஓரளவுக்கு கரும்பை வந்து ஃபுல்லாக உரித்து எடுத்துட்டாங்க. பார்க்கும்போதே தெரியும் என்ன ஒரு ஸ்பீடுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் அவ்வளோ ஸ்பீடாக கடிச்சு எடுத்தாங்க. தோல் எல்லாத்தையுமே சூப்பராக முடிச்சிருந்தாங்க. ஆனால் ஒரு பிட் ஆஃப் கூட தெரியக்கூடாது அப்படின்னாங்க. பிளாக் தெரியக்கூடாதுன்னாங்க. ஃபைனலாக வந்து நிறைய பேர் வின் பண்ணியிருந்தாங்க. கரும்பு கடிக்கிற போட்டி முடிச்சதுக்கப்புறமா உரிக்கிற போட்டி முடிஞ்சதுக்கப்புறமா வந்துட்டு இளவட்டக்கல் வந்து தூக்கிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் வந்து ஒருத்தராக தூக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் ஃபைனலாக வந்து இந்த பிரதர் தான் தூக்கி ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க. உங்கள் ஊரில் இந்த மாதிரிலாம் விளையாட்டு போட்டி நடக்குமா அப்படிங்கிறது தெரியலை. தெரிஞ்சுது அப்படின்னா உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கப்புறமா வந்துட்டு லக்கி கார்னர் தான் வச்சுருந்தாங்க. ஸ்லோவா சுத்தினா குதிக்கிற வரைக்கும் பாட்டு ஓடு. நல்லா ரொம்ப விரிஞ்ச ஆடு. ஏன் இடிச்சுக்கிட்டு பொங்கல் யாருக்கும் கொடுக்கல. இடிச்சுக்கிட்டு ஏன் போறா? தள்ள வெளிய ஸ்டாப் பண்ண. இரு 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 நிக்கிறாள் நில்லு. கட்டத்தை தனியா விடு, வழி விடு. கட்டம் தெரியணும். நகரு நகரு நகரு. இங்கிட்டு வாடே மணி, இங்கிட்டு வா. இங்க யாரு? வினோத், நீ ஒரு பக்கம், பையன் ஒரு பக்கமா? பையன் ஜோதிச்சுட்டானா நீ வெளியே போயிட. பையன் சுத்துவானா? எத்தனை நம்பர்? நம்பர் 3. வெளியே போ. வெளியே போனா இப்படி போகணும் தம்பி. வெளியா
நம்பர் வெளியே போகக்கூடாது. அவன் மனசுக்கு இடமா சுத்து தோத்து போன. நில்லு டக்கு டக்கு நில்லு. தனசேகரனே வினோத் தானே, ரெண்டு பேர்த்துக்கு இப்போ அதே மாதிரி சான்ஸ் கிடையாது. ஒரே கட்டம் தான். மறுபடியும் காலை இங்கிட்ட அங்கிட்ட நீட்டக்கூடாது. ஏக்க எங்க நிக்கிறியா? எங்க நிக்கிறியா? எங்கெங்க ரெடியா தம்பி? கட்டம் வெளியே போனா போயிருந்தேன். ஏ கட்டத்தை விட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் நகர ஆரம்பி. அவங்க எல்லாம் மறுபடியும் உங்கள்கிட்ட வந்துடுறாங்க. தம்பி இங்க அஜித் காவா ஓரத்துல நிப்பாப்ல. நம்பர் நம்பரு ஒண்ணு ஒண்ணு ஒண்ணு. வெளியே போ, போயிட்டாரு. வெளியே போ, வெளியே போ தம்பி, வெளியே போய்க்கிறது இரு. வெளியே போயாச்சா? பாட்ட போட்டான் சாரு. பாட்டு யாரா தம்பி? கட்டம் தெரியல பாரு, எந்த கட்டத்துல நிக்கிறா? ஏய் போடாங்க. எத்தனை? நம்பர் 4. நம்பர் 4 வெளியே போ போ. டேய் டேய் சர போல போட்டில கலந்துக்கடனா. ரெடி? பாட்ட போடு போடு பாட்ட. வினாத்தே நிக்கிறியாப்லையா? அவுட் ஆயிட்டாப்லையா? நிக்கிறாப்லையா? ஆஹா, 2 சான்ஸ் வாங்கி 2 பேருமே உள்ள இருக்கு பாரு. ரெடியா? கொடுக்க போடு. நம்பரு நம்பர் இரு. நம்பர் 3 வெளியே போ. தோத்து போன கிளம்பு தம்பி. இந்த தம்பி 3 வாங்க வெளியே போங்க. கட்டத்துக்கு வெளியே போங்க. பாட்டை போடுங்க, பாட்டை போடுங்க. ஏய் இப்ப எடுக்காத, கையில வச்சுக்க. நீ அவுட்டா உள்ள நிக்கிறியா? கட்டத்துல நில்லு, கட்டத்துல நில்லு. நீ என்னடா ஈசாக்கு? நீ என்ன இருக்கியா வெளியே விட்டியா? அவன் தள்ளி வா, கட்டத்துக்கு மேல உள்ள. வினாத்த நீங்க 2 பேரும் இதுல நிக்கிறீங்களாக்க? தம்பிடே நீ எதுலப்பா நிக்கிறா? இதுல 2 பேரும் கட்டம் சொல்லுப்பா. நம்பர் எத்தனை? நம்பர் 1 வெளியே போ. 2 நீ என்ன இன்னும் அவுட் ஆகலையா? நீலாம் போ வெளியே. உன்னை எத்தாண்டா கண்ணாடி காலட்டேன் நானு. ஓரமா அவுட் ஆயிட்டானா இல்லையா? அவன்லாம் அவுட்டு தானே. வெளியே நெல்லு. 4 பேர் நிக்கிறீங்களா? எல்லா இடத்துலயும் ஆள் இருக்கா? இரு இரு இரு. எடு எடு எடு. நீ இதோ 2 வேலை பண்ண சுத்துங்க. போட்டு பாரு காப்பிரைட்ஸ் வந்துச்சுன்னா ஆனா மாண்டேஷன் ஆகனா காப்பிரைட். நம்பர் 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 1 நம்பர் 1 அடுத்த போட்டியால பெண்களுக்கான தலைமுறை சுத்த சுத்த கட்டை ஓர பண்ணுங்க. பாட்டு எடுக்காத, இப்ப எடுக்காத. 4 கட்டத்துல சுத்து சுத்து. பாட்ட போடு, பாட்ட போடு. இருடா இருடா. நம்பர் எத்தனைடா? நம்பர் எத்தனை? போ போ, நான் சுத்துவேன். போ. முடியுது. மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 5 பேர் தான் இருக்கு. 5 பேர். 1 2 3 4 5 3 6 பேர் இருக்கு. எல்லா இடத்துல ஆள் இருக்கு. நீ எடு. நம்பர் என்ன? நம்பர் என்ன? எத்தனை? நம்பர் 1 வெளியே போ. ஒழுங்கா குளிக்கிறீங்களா? அவ்வளவுதான். சாப்பிடு, வாட்டர் சாப்பிடு, வாட்டர் சாப்பிடு.
மூணு சீட்டு அப்படியே டக்கு லைனா ஏறா. ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட். நம்பர் 1 ஆள் இல்ல. அடுத்து அந்த சீட்டை கிழிச்சு போடு. நம்பர் 1 எடுத்து. நம்பர் 2 தம்பி தேர்ட் பிரைஸ் எழுதிக்க. தம்பி பாப்பா தேர்ட் பிரைஸ். அடுத்து போட பேரை போடுறாங்க. நம்பர் 4 என்ன இருக்கு? செகண்ட் பிரைஸ் கூட. ஃபர்ஸ்ட் பிரைஸ் நீங்க என்ன? இதுக்கு பேரு லக்கி காரணங்க. லக்கி இருந்தா தான் பரிசு. புரியுதா? போனா என்ன போட்டு தெரிஞ்சுட்டு பேசுங்க. ஈவினிங் வந்து விளையாட்டு போட்டிலாம் முடிச்சதுக்கப்புறமா நைட்டு ஃபுல்லாக கலை நிகழ்ச்சிகள் டான்ஸ் நடந்தது. அந்த வீடியோ தான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். டான்ஸ் ப்ரோக்ராம் வந்து நிறையா நடந்துச்சு. என்னால் வந்து ஃபுல்லாலாம் உட்காந்து பார்க்க முடியல, பாப்பா இருந்ததுனால. அவங்கள வீட்டில் வச்சுட்டு தான் நான் வந்து பார்க்க வந்திருந்தேன். ஸோ வந்து டான்ஸ் வந்து நிறைய ஃபுல்லாக பார்க்கல நான். ஒரு 5 டான்ஸ் வரைக்கும் தான் பார்த்தேன். பார்த்த வரைக்கும் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக ஆடினாங்க கிட்ஸ் எல்லாமே. அதுக்கப்புறமா வந்து ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாமே நிறையா இருந்துச்சு. ஆனால் என்ன ஒரு வருத்தமான விஷயம், எல்லாமே பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ, பாய்.